இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசிர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பிரியமானவர்களே, பெத்லெகேமில் வாழ்ந்த இளைஞன் தாவீது தன் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் காட்டில் சிங்கமும் கரடியும் ஆடுகளை பிடிக்க வந்தபோது தாவீது தனது பலத்தின் மேல் அல்ல, தேவன் மேல் நம்பிக்கை வைத்தான். கர்த்தரே என் வழிகளை நடத்தும் என்று ஜெபித்து போராடினான். தேவன் அவனுக்கு தைரியமும் வெற்றியும் கொடுத்தார். பின்னர் இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்தை பார்த்து பயந்தபோது கூட தாவீது தேவனை நினைத்து கொண்டு கல்லும் கவனும் எடுத்து சென்றான். அவன் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நின்றான். ஒரே கல்லால் கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலுக்கு ஜெயம் கொண்டு வந்தான். தாவீது நடந்த எல்லா வழிகளிலும் தேவனை நினைத்ததால் தேவன் அவன் பாதைகளை செவ்வைப்படுத்தி ராஜாவாக உயர்த்தினார். நம்முடைய அறிவை மட்டும் நம்பாமல் எல்லா காரியங்களிலும் தேவனை நினைத்து கொண்டால் அவர் நம்மை தவறாத பாதையில் நடத்துவார். பயம் இருக்கும் இடத்திலும் தேவன் வழி திறப்பார். அவரை நம்புகிறவர்களின் வாழ்க்கை ஒருபோதும் வீணாகாது. ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்ற வார்த்தைக்காக நன்றி. தாவீது ஆண்டவரை ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே சோத்திரம், நீர் அவனுக்கு கரடியை ஜெயிப்பதற்கு நீர் அவனுக்கு பலத்தை கொடுத்தபடியினால் உம்மை துதித்தது போல இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற அநேக போராட்டங்கள் அப்பா சோத்திரம், நாங்களும் ஆண்டவரே அந்த போராட்டங்களை ஜெயிப்பதற்கு உண்டான பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாவீது ஒரே கல்லினாலே கோலியாத்தை வீழ்த்தினது போல இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே எங்களுக்கு விரோதமாக நிற்கிற பொல்லாத கிரியைகளை ஒரு வார்த்தையினாலே நாங்கள் துரத்தும்படியாக நீர் எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. போராட்டங்களில் மத்தியில் ஆண்டவரே யார் நம்மை விடுவிப்பார் என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கும் நீர் ஆண்டவரே வல்லமையும் பலத்தையும் ஆண்டவரே உம்முடைய அதிகாரத்தையும் கொடுத்து ஆண்டவரே சத்ருவை ஜெயிக்க ஆண்டவரே நீர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவே, நீர் அப்படியாக செய்ய போகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.